ஜீசஸ் அவங்க வீட்டுக்கு வராரு. மார்த்தா பரபரப்பாக இருக்காங்க. அங்கே சமையல் பண்ணணும், ஜீசஸ்க்கு வந்து வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், பரபரப்பாக இருக்காங்க. ஆனால் மரியா ஒன்றும் பண்ணல. ஜீசஸ் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜீசஸ் எப்படி பேசுவார்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு ஊமைகள், அவ்வளவு அனுபவம், அவரோட பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் மேரி அவர் கீழே போய் உட்காந்துக்கிட்டு அவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு உரையாடல் நடந்திருக்கும். இதை பார்த்துட்டு மார்த்தாக்கு ஒரே டென்ஷன். என்னது, நான் இங்கே அடிச்சு பிடிச்சி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவன் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா, வீட்டுக்கு வேற இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு, அவரை கேட்க மாட்டீங்களா, நீங்கள் கேட்க மாட்டீங்களா, எனக்கு நான் தனியாலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமாக கேட்டிருக்காங்க. உடனே இயேசு வந்து நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு நினச்சி அவங்க கேட்டாங்க. பட் ஆனால் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் அப்படின்னு டக்குன்னு போட்டு உடைச்சு விட்டுறாரு. அப்போது மார்த்தாக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கமும் ஒரு சின்ன ஒரு கவலை இருந்திருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மீது முழுமையான அன்பு வச்சதால தான் அவங்க அவ்வளோ செய்கிறாங்க. ஐயோ இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் ஏதாவது செய்யணும் அப்படின்றதால இயேசு கிறிஸ்து மீது வைத்துள்ள அன்பால் தான் அவங்க அப்படி செஞ்சாங்க. ஆனால் இங்கே மரியா அந்த அன்பை செயலில் வெளிப்படுத்தினாங்க. மார்த்தாவும் செயலில் வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இயேசு கூட இருப்பது தான் முதன்மையான காரியம்ப்பா. எல்லாத்தையும் எடுத்து ஓரவை, முதல்ல உட்காந்து அவரோட பேசணும், அவரோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை பற்றி கவலைப்படாமல் கடவுள்கிட்ட போய் உட்காந்துட்டாங்க. இதை தான் கடவுள் விரும்புகிறார். நம்ம பல நேரங்கள்